வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் வேர்வை அதிகமாக கொட்டிகிட்டு இருக்கு. ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சம்மர்ன்றது வந்து இங்கே பெங்களூர்லேயும் எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது, அந்தளவு வெயில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிப்ஸை வந்து கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் வந்து செவ்ரோலேட் க்ரூஸ் கார் வச்சுருக்கேன். அதோடைய இன்ட்ரோ வீடியோலாம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி. அதை பார்க்கல அப்படின்னா இந்த கார் கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். அண்ட் ஸோ லாக்டவுனில் இருக்கோம் நம்ம. இந்த காரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஏன்னா வந்து நார்மலாக பைக்கே வந்து நம்ம எடுக்கல அப்படின்னா பைக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ப்ராப்ளம், பேட்டரி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் டயர், வீல், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். செயின் ஸ்ப்ராக்கெட் அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ கார் பெரிய ஒரு ஆப்ஜெக்ட், அதுவும் லாங் ட்ராவலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற வண்டி அப்படின்னு பார்த்தா காரு. அப்படி இருக்கிற காரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இந்த லாக்டவுனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கார் வந்து எப்பயுமே ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்தாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு 1 வீக் ஓகே, 1 வீக்கு வண்டியை நிறுத்துறீங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்தலாம், ஓகே. பட் இந்த லாக்டவுனால் வண்டி நம்ம எடுக்கவே முடியாது. ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம வந்து காரை இந்த ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்தக்கூடாது. ஏன்னா ஹேண்ட் பிரேக் போட்டு நிறுத்தும்போது அந்த இது பார்த்தீங்கன்னா அது இரும்பு இருக்கு இல்லையா, அது இரும்பு வந்து துருப்பிடிச்சி அங்கே வந்து லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார் கம்பெனிலேருந்து கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் கிவிங் அ ஹேண்ட் பிரேக், நீங்கள் வந்து ஒரு கல் இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்டோனை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் டயரில் ஒன்று, அப்புறம் பேக் டயரில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காரோடைய அந்த ஹேண்ட் பிரேக் வந்து எந்த ப்ராப்ளம் வராது. பேட்ரி ப்ராப்ளம் வரும், 100% பேட்ரி ப்ராப்ளம் வருங்க. நீங்கள் காரை எடுக்காமல் இருக்கீங்க, காரை ஆன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா 100% பேட்ரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் வண்டியை வந்து இன்ஜின் நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து ரன்னிங்கில் விடுங்க. அப்படி ரன்னிங்கில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேட்டரியோட ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. ஏன்னா பேட்டரி வந்து கீப் சார்ஜிங்கில் இருக்கும். ஏன்னா நம்ம காரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் பைக்கோடதே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இஃப் யூ ஆர் நாட் ஸ்டார்டிங் ஃபார் மோர் தென் அ வீக் ஆர் 10 days, then it could give lots of issue. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரிக்கு அடுத்தது இன்ஜின் ப்ராப்ளம் வரும். நீங்கள் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் வச்சிடும். நீங்கள் ஒரு இப்போ வந்து May 3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அது வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டியை எடுக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் சப்போஸ் லாக்டவுன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வண்டி எடுக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, வண்டி அடிக்கடி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இன்ஜின் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். அண்ட் எலி தொல்லை பெரும் தொல்லை. அப்படி தான் வந்து நமக்கு வந்து எலி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஒயரை கடிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. இன்ஜின், அதுக்கப்புறம் இன்ஜின் வயரிங்ஸ், அப்புறமேட்டு வந்து இன்டர்னல் வயரிங்ஸ், லைட்டுக்கு போகிற வயரிங்ஸாக இருக்கட்டும், ஹார்ன் போகிற வயரிங்ஸாக இருக்கட்டும், எல்லா வயரிங்க்குமே வந்து நம்ம பெரிய செலவுக்கு வேண்டியதாக இருக்கும். என்னோட இன்னொரு காரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த நான் ஆக்சுவலாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹவு டு அவாய்ட் ரேட் பைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த கார்டு கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஸோ அதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி நம்ம வந்து ரேட் கிட்டேருந்து நம்ம காரை வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரேட் கிட்டேருந்து உங்கள் காரோட இன்ஜின் பைப்ஸ், இன்ஜின் ஒயர்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இதையும் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் எலி கடிச்சிச்சு அப்படின்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு 10,000 கிட்ட வந்து அந்த காருக்கு செலவு பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காரை எப்பவுமே கவர் பண்ணி வைங்க. நீங்கள் காரை கவர் பண்ணி வைக்கல அப்படின்னா என்ன ஆகும், ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபுல்லாக அண்டிடும். அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் காரை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கார் எடுத்துக்கோங்க, செவ்ரோலேட் க்ரூஸர். இந்த காரை வந்து நான் வந்து கவர் பண்ணி வச்சுருந்தேன். கவர் பண்ணி வச்சிருந்து வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது கவர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டஸ்ட் எந்தளவு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீல் மூமெண்ட். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து சும்மா ஒரு ரவுண்ட் எடுத்து போனேன். அதே வந்து இப்போ வண்டி நீங்கள் எடுக்காமே இருந்தீங்க அப்படின்னா அந்த வீல் இருக்குல்ல, வீலோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் போக போக வெயிட் அமுங்க என்னாகும், அந்த இப்படி இருக்கிற அந்த வீலோட பேஸ் வந்து அப்படியே இறங்கிட்டே போகும். அப்படி இருக்கும்போது என்னாகும், உங்களுக்கு வந்து டயரோட லைஃப் வந்து போயிடும். சைடில் வந்து அதாவது
அதாவது கிராக் விழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும், டயரே வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வண்டியை வந்து இருந்த இடத்துல கூட ஜஸ்ட் ஒரு அடி நீங்கள் மூவ் பண்ணி ஃப்ரண்ட் போயிட்டு அப்புறம் ரிவர்ஸ் கீர் எடுத்து நீங்கள் வந்து வண்டியை பார்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனாலேயே வந்து நீங்கள் வந்து காரோட டயரை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றலாம். ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட் நெசசரி ஒன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கார் வந்து லாக்டவுன் முடிஞ்சு நீங்கள் எடுக்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அண்ட் இன்னொன்று வந்து கார் கம்பெனி வந்து என்ன ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈவெண்ட்டை வந்து எப்பயுமே ஃபுல் ஸ்விங்கில் வைங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்போஸ் டஸ்ட் இருந்தாலும் வந்து டஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இல்லை அப்படின்னா டஸ்ட்டெல்லாம் வந்து ஏசி வெண்ட்டில் வந்து பிளாக் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஏசி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பிளாக்கேஜ் இல்லைனா வந்து தூசுனால வந்து ஃபில்டர்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகுறது, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் ஏசி வெண்ட்டை எப்பயுமே வந்து ஃபுல் ஸ்விங்கில் வைங்க. வந்து காருக்குள்ளார எந்த திங்ஸும் வைக்காதீங்க. ஃபுட் ஐட்டமாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கட்டும், எதையும் வைக்காதீங்கன்னா லாங் டைமில் நம்ம வந்து வண்டியை சும்மா வந்து நிறுத்திருக்கும் போது நமக்கு வந்து அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து காரை வந்து கண்டிப்பாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா காருக்கு வந்து வேலை வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டமான விஷயங்க. அதை பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப 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 மெயினான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு பார்த்த வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் எட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வண்டியை பார்க் பண்ணுறீங்க. வண்டியை பார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து கியர் வந்து ஃபஸ்ட் கியரில் வைங்க. ஸோ அப்போ தான் வந்து வண்டி உங்களுக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் கூட வந்து 2 கல் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் வீலில் ஒன்று, பேக் வீலில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கல் வச்சுக்கோங்க. கியர் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கியரில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வண்டி நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணும்போது கியரை வந்து நியூட்ரலில் கொண்டு வந்துட்டு தான் மறுபடியும் நீங்கள் ஆன் பண்ணணும். இல்லை அப்படின்னா வண்டி வந்து ஜம்ப் ஆகிடும்.